அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சி மிகு பெந்தகோஸ்தே திருநாளுக்கு பின்பதாக வருகின்ற 8வது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் அளவில்லாமல் தந்து பயன்படுத்துவாராக. இன்றைக்கு இறை மக்கள் ஞாயிற்றுக்கிழமையாய் இருப்பதனால் நம்முடைய சிந்தனைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறை மக்கள் உப்பாக ஒளியாக இருத்தல். People of God, salt and light. இறை மக்கள் கடவுளுடைய பிள்ளைகள், திருச்சபை அன்பர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். அவர்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும், எவ்விதமாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள் என்கின்றதை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதலை நாம் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சபை அன்பர்களாக இருக்கிற நாம், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள் என்ன, நாம் எவ்விதமாக இந்த உலகத்திலே ஒரு கிறிஸ்தவராக கடவுளை முன்னிறுத்த வேண்டும் என்பதை குறித்த ஒரு சிந்தனையை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு மலைப்பொழிவிலே அருளின திருவசனங்களிலிருந்து 2 உவமைகளை உங்கள் முன்பாக நிறுத்த விரும்புகின்றேன். மத்தேயு நற்செய்தியுள் 5ஆம் அத்தியாயம் 13 முதல் 14 வசனங்களிலே, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்வற்று போனால் எதை கொண்டு ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. You are the salt of the earth, but if salt has lost its taste, how can its saltiness be restored? It is no longer good for anything but is thrown out and trampled underfoot. You are the light of the world. The city built on a hill cannot be hid. உப்பானது சாரமற்று போனால் அது எதனாலே சாரமாக்கப்படும்? இந்த உப்பு மற்றும் ஒளி இவைகளை குறித்த இந்த உவமை அல்லது உருவகம் இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலைப்பொழிவின் போதனைகளை சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த உவமை ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து முன்வைக்கின்றது. இயேசு தம்முடைய சீடர்களை குறித்து, மக்களை குறித்து பேசுகின்ற பொழுது ஆன்மீக வாழ்க்கையில் இருக்க வேண்டிய செயல்பாடுகள் இவைகளை குறித்து இந்த உவமை முன்னிறுத்துகிறது. கடவுள் மனிதராக இல்லாதவரை ஒரு மனிதராக அவர் உருவாக்குகின்றார். குறிப்பாக அந்தகாரத்தில் நின்று ஒளியிடத்திற்கு வரவழைத்து அவர்களை ஒரு மக்களாக மாற்றுகிறார். The parables about salt and light is an important parable of Jesus. From his teaching from the mount, Jesus was teaching the parables to point out the spirituality in action. God has made to be a people when we were not a people, and called from the darkness into the light
to proclaim the goodness of God. கடவுளுடைய மேன்மை மிகு தன்மையை வெளிப்படுத்தும்படியாய் இருளிலிருந்து ஒளியிடத்திற்கு கடவுள் அழைத்து மனிதனாக இல்லாத நம்மை ஒரு மனிதனாக உருவாக்கி இருக்கிறார். ஆக இந்த இடத்துல நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சீடர்களை சொல்லுகிற பொழுது, எப்படிப்பட்டவர்களாக நான் உங்களை உருவாக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு வடிவத்தை இந்த ஓமையின் அடிப்படையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Christ called the disciples and saying that I will make you the fishers of men. And now Jesus started to teach the disciples to have the design how to be in this world. That is the design called the salt and earth in this world and the earth. ஆக இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உப்பு மற்றும் ஒளி என்கின்ற ஓமை, அதன் அடிப்படையிலே முதலாவது ஓமையை நான் உங்களோடு கூட பொருத்தி காண்பிக்க விரும்புகின்றேன். யூ ஆர் தி சால்ட் ஆஃப் தி எர்த். நீங்கள் பூமிக்கு உப்பாய், மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5ஆம் அத்தியாயம் 13வது வசனத்திலே நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. You are the salt of the earth, but if the salt has lost its taste, how can its saltiness be restored? It is no longer good for anything, but is thrown out and trampled under foot. ஆக இந்த உப்பை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, உப்பானது it gives taste to food. எந்த உணவாக இருந்தாலும் உப்பில்லாத பண்டம் குப்பையில் என்று சொல்வார்கள். அதுபோன்று இந்த உப்பு என்பது ஒரு உணவுக்கு சுவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. It acts as a preservative for the materials. சில பொருட்களுக்கு அவைகள் பாதுகாப்பு கொடுக்கிறவர்களாக, அது கெட்டு போகாமல் பாதுகாக்கின்ற ஒன்றாக இந்த உப்பு இருக்கிறது. பலி செலுத்துகிற பொழுது இந்த உப்பினை அவர்கள் ஒரு பொருளாக அங்கே படைக்கிறார்கள். எந்த ஒரு பலியாக இருந்தாலும் உப்பு ஒரு இடம் பெறுகிறது. இட் இஸ் யூஸ் இன் சாக்ரிஃபைஸ். அது மட்டுமல்ல, ஒரு விருந்தினை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது அந்த இடத்திலே முதன்மையாக உப்பு வைக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த உப்பு என்பது இட்ஸ் a symbol of friendship. ஒரு நட்புக்கான ஒரு அடையாளமாக இந்த உப்பு இருக்கிறது. அதை தான் சொல்லுகிற போது covenant of salt என்று சொல்வார்கள். ஒருவருக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிற போது அது உப்பினாலே அது அதிகமாக வேரூன்ற கட்டப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சுத்திகரிப்புக்காக இட் இஸ் யூஸ்ட் as an insecticide. சில தீய சக்திகளை பேரழிப்பதற்காக இந்த உப்பு பயன்படுத்தப்படுகிறது. Salt is the symbol of peace of mind. மன நிறைவோடு கூட இருக்கிறோம் என்பதற்கு உப்பு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்தவ ஆன்மீகத்திலே it is a symbol of Christian mission work. கிறிஸ்தவ திருப்பணிக்கான அடையாளமாக இந்த உப்பு பயன்படுத்தப்படுகிறது. You are the salt of the earth. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சீடர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது, ஒருவேளை அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் எப்போதும் துன்பத்தையும் துயரத்தையும் மட்டுமே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிற அந்த சீடர் கூட்டத்திற்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது அது மிகப்பெரிய ஒரு வலிமையை தரக்கூடிய ஒன்றாக அது இருந்திருக்கலாம். கானானுக்குள்ளாக இஸ்ரேல் மக்கள் பிரவேசிக்கிற பொழுது they were the salt of the land of Canaan.
கானானிலே அவர்கள் ஒரு உப்பாக இஸ்ரவேல் மக்கள் செயல்பட்டார்கள். அதே விதமாகவே as such the apostles were called out to be the earth, to be the salt on the earth. எதற்காக என்று நாம் பார்க்கிற போது they must go into all the world to preach the gospel. உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கும்படியாக they are called to be the salt of the earth. இந்த உலகத்தினுடைய நற்செய்தியை கொண்டு செல்லும்படியாய் இந்த பூமியிலே அவர்கள் உப்பாக அழைக்கப்பட்டார்கள். இன்னும் நாம் சொல்ல போனால் the doctrine of the gospel is as salt. நற்செய்தியின் தத்துவமே உப்பாக இருக்கிறது. எப்படி நற்செய்தி என்பது வேகமாக ஒரு இடத்துக்கு ஊடுருவி செல்கிறதோ, ஒருவருடைய இதயத்துக்குள்ளாக எவ்விதமாக அது வேரூன்றுகிறதோ, ஒருவருடைய வாழ்க்கையை எவ்விதமாக அது தூய்மைப்படுத்துகிறதாக மாறுகிறதோ, ஒருவருடைய வாழ்க்கையினுடைய கேடுபாடு அழிவிலிருந்து எப்படி அவரை பாதுகாக்கின்றதோ, அவ்விதமாக நற்செய்தியுடைய தத்துவமாக உப்பு இருக்கிறது. It is penetrating, quick and powerful. It reaches the heart of the people and it cleansing and relishing, preserved from the purification. இப்படியெல்லாம் பல விதத்தில் இந்த உப்பானது செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிளினி அவர்கள் சொல்லுகிற பொழுது without salt human life cannot be sustained. உப்பில்லை என்று சொன்னால் ஒரு மனிதகுல வாழ்க்கை அது நிலைவரப்பெற முடியாது. அப்படி என்றால் அவர்கள் எவ்விதமாக உப்பாக இருக்க வேண்டும்? மனிதகுல வாழ்க்கையிலே நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். What they are to be in themselves, seasoned with the gospel, seasoned with the salt of grace, seasoned with the thoughts and affection, words and action, all seasoned with grace. கொலோசே திருச்சபைக்கு பவுலடிகளார் எழுதுகிற பொழுது 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்விதமாக எழுதுகிறார்: உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாயும் சுவையுடையதாகவும் இருப்பதாக, ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சு இனிமையானதாகவும் சுவை நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். Let your speech always be gracious, seasoned with salt, so that you may know how you ought to answer everyone. எல்லாருக்கும் நீங்கள் தகுந்த மறுமொழி அளிக்கக்கூடிய விதத்தில் பேசுங்கள். சிலருடைய வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக அது அமையும். அது கோபத்தை உண்டாக்குகின்ற ஒரு வார்த்தையாக அது அமையும். ஏனென்று சொன்னால் என்னவற்றை பேசுவது என்னவற்றை பேசக்கூடாது என்பது அவர்களுக்கு பல நேரம் தெரிந்திருப்பது கிடையாது. உங்கள் பேச்சு எப்போதும் இனியதாயும் சுவையுடையதாகவும் இருப்பதாக. சுவை மிக்க இந்த உப்புக்கான ஒரு அடையாளம். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் எப்போதும் உவர்ப்பாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. எப்பொழுதும் காரமாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் சுவை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். In your personal life you are called to be salt, seasoned salt. நீங்கள் ஒரு சுவையான ஒரு உப்பாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் இருக்க வேண்டும்.
அதுதான் உங்களுடைய வாழ்வினை சிறப்பான நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். சீடர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தையினுடைய அழுத்தமே அதுதான். நீங்கள் உப்பாக இருங்கள், சுவைமிக்கவர்களாக இருங்கள், அநேகர் உங்கள் வாழ்க்கையை சுவைத்து பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்கின்ற செய்தியை தருகிறார். மார்க் நற்செய்தியில் 9ஆம் அத்தியாயம் 50வது வசனத்திலே, உப்பு நல்லது, ஆனால் அது உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். Salt is good, but if salt has lost its saltiness, how can you season it? Have salt in yourself and be at peace with one another. ஆக நீங்கள் உப்பு நல்லதுதான், அந்த உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்குவீர்கள்? எனவே ஒருவரோடு ஒருவர் நீங்கள் அமைதியோடு கூட வாழுங்கள். இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இது சுவையுள்ளதாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். Be at peace with one another. ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சமாதானமாக இருங்கள். அடுத்து பார்க்கிற பொழுது, எனக்கு இந்த உப்பு சுவை கொடுக்கக்கூடியதாக சுவையானவனாக மாற்றுகின்ற ஒன்றாக இருந்தாலும் கூட, what they are to be to others, அவைகள் பிறருக்கு என்ன விதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், they must not only be good but to do good. ஒருவர் நான் நல்லவராக இருப்பது முக்கியம் அல்ல, மற்றவரையும் அவர் நல்லவராக இருக்க வேண்டும். சில பேருக்கு இருக்கிற பிரச்சனை, நான் எப்பொழுதும் உப்பாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்கள் நல்லவராக இருப்பது மட்டுமல்ல, நல்லவைகளை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பல பேருடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை செய்யக்கூடிய சூழ்நிலை அமைவது கிடையாது. நான் நல்லவராகவே இருக்கின்றேன், ஆனால் நல்லவைகளை செய்கிறவனாக இருப்பது கிடையாது. உப்பு பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருக்கும், பயனில்லை என்றால் பயன் இல்லை. உப்பளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நான் கடற்கரை ஓரத்துலேருந்து வருகிறவன், எங்கள் ஊரில் உப்பளம் சுற்றி இருக்கும். பெரிய பெரிய அம்பாரங்கள் மலை போல கோபுரங்களாக குவிக்கப்பட்டு இருக்கும். அவைகளை பல நாட்டு வைத்திருப்பார்கள். தூரத்திலிருந்தே பார்க்கிற போதே மிக மிக அழகாக அது காட்சி கொடுக்கும். கிட்டே போய் உப்பளங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த உப்பு படிவங்களை தொட்டு பார்த்தாலே மிக மிக அழகாக இருக்கும். அதை அப்படியே கையில் ஏந்துகிற போது அது வெயிலினுடைய அந்த தாக்கத்திலே அது மிக மிக பளபளவை என்று இருக்கிறதாக இருக்கும். ஆக நான் ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், உப்பு நல்லதாக இருப்பதற்காக அல்ல, அது நல்லவைகளை செய்கின்ற ஒன்றாக இருப்பதனால் தான் உப்புக்கு மதிப்பு அதிகமாக இருக்கிறது. சில பேர் மிக மிக அழகாக இருப்பார்கள், அழகாக இருக்கக்கூடியவர்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக இல்லை என்றால் அதில் பயன் இருக்க முடியாது. அழகாக இருக்கிறவர்கள் தங்களுடைய அழகை அப்படியே வைத்துக் கொண்டிருப்பதாலே பயனில்லை. பல மக்களுடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக மாற்றுகிற அந்த நிலைமைக்கு செல்ல வேண்டும். உப்பு என்பது அப்படித்தான், தான் நல்லவையாக இருப்பது மட்டுமல்ல, பிறரை நல்லவராக மாற்றுகின்ற ஒன்றுதான் உப்பு. சீடர்களுக்கு கொடுக்கப்படுகிற, குறிப்பாக இறைமக்கள் சமூகம் என்று சொல்லுகிற நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு என்ன என்று சொன்னால், நீங்கள் நல்லவர்களாக இருப்பது மட்டுமல்ல, நீங்கள் நல்ல செயல்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் உப்பிற்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வாட் கிரேட் blessings they are to the world. இந்த உப்பாக இருக்கிறவர்கள் சீடர்கள் என்ன விதமான ஒரு ஆசீர்வாதமாக பிறருக்கு அவர்கள் அமைய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. உலகிற்கு என்ன ஆசீர்வாதத்தை கடவுளுக்கு ஏற்புடைய வகையிலே நான் வழங்க முடியும்? அநேக மக்களை ஆண்டவருக்கு உகந்தவர்களாக எப்படி நான் கொண்டு வர முடியும்?
இதுதான் உப்பினுடைய தன்மை. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் சுவையுள்ளவனாக நான் இருக்க வேண்டும். என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சுவை மிகுந்தவனாக நான் இருக்க வேண்டும். என் பேச்சிலே, என் நடக்கையிலே, என் பாவனையிலே நான் சுவை மிகுந்தவனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நான் பிறருக்கு நல்லவை செய்யக்கூடிய நல்லவனாக நான் இருக்க வேண்டும். பிறரை ஆசீர்வதிக்க கூடியவனாக, பிறரை பாதுகாக்க ஒருவனாக, பிறரை கடவுளடியிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒருவராக நான் இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் இல்லாமல் சென்று விட்டால், இந்த உப்பானது தன்னுடைய சாரத்தை இழந்து விட்டால், if they be not, they are as salt that has lost its savor. அந்த உப்பானது தன்னுடைய சாரத்தை இழந்து விட்டால் என்ன நிலைமை என்று பார்க்கிற பொழுது, அவர் திரும்ப பெற முடியாத நிலைக்கு நேராக சென்று விடுகிறார். உப்பு சாரப்பட்டு போனால், the salt is irrecoverable. உப்பானது சாரப்பட்டு போனால் எங்கே அது கொட்டப்படும்? ஒன்று தெரிஞ்சுங்க, salt is a remedy for unsavory meat, but there is no remedy for unsavory salt. நம்முடைய பதார்த்தங்கள் அது பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு ஒரு ரெமெடி இருக்கும் என்று சொன்னால் அது உப்பு. ஆனால் அந்த உப்பு அது சாரப்பட்டு போகும் என்று சொன்னால் there is no remedy. அதுக்கு பதில் எதுவுமே கிடையாது. உப்பு சாரப்பட்டு போனால் அவ்வளோதான் கொட்டை போடணும். இன்னொரு பொருள் கெட்டு போச்சுன்னா அந்த உப்பு போட்டு பாதுகாக்கலாம். ஆனால் உப்பு கெட்டு போச்சுன்னா நீங்கள் எதை பொறுத்து பாதுகாக்க முடியாது. அதுதான் இந்த பொருள். அதுபோல மனித குல வாழ்க்கையிலே, if I am not to be a salt of the earth, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த பூமியிலே நான் உப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், உப்பாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால், I am the person to preserve other things, but I am not என்று சொல்லுகிற போது அவ்வளவுதான். இட் இஸ் irrecoverable. திரும்ப அதை பயனுள்ள நிலைக்கு கொண்டு வரவே முடியாது. அதுதான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவம் என்பது உப்பு சாரப்பட்ட தன்மையை வைத்திருக்கவில்லை என்று சொன்னால், the Christianity cannot do anything. If the Christians do not have salt in their life, they cannot do anything. கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அந்த உப்பினை வைத்துவிட்டால் irrecoverable loss. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்ப்ராஃபிட்டபிள் ஆகிவிடும், பயனற்ற ஒன்றாக அது மாறிவிடும். ஒரு கொடூரமான மனிதனை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த கொடூரமான மனிதன் ஒரு கொடிய ஒரு படைப்பாக நாம் பார்க்கலாம். We can see a wicked man as the worst of creatures, all creatures. எல்லா படைப்பிலும் மோசமான பாவன் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்கலாம். A Christian, a worst Christian is the worst of men. மனுஷன்லேயே அவன் வந்து இந்த மோசமான ஒரு கிறிஸ்தவன் என்று பார்க்கலாம். A wicked minister is the worst of Christians. தீமையான ஊழியர் கிறிஸ்தவரிலே மோசமானவர், தீமையான மனிதர் படைப்பிலே மோசமானவர், தீமையான கிறிஸ்தவர் மனிதரிலேயே மோசமானவர், தீமையான ஊழியர் கிறிஸ்தவரிலேயே மோசமானவர். அது பயன் இல்லை. நான் கிறிஸ்துவனுடைய அந்த அருளை பிறருக்கு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், அந்த சாரம் எனக்குள்ளாக இல்லை என்று சொன்னால், நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, கிறிஸ்தவன் என்று சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்படி திருப்பணி என்று சொல்லி கொண்டிருக்கிறவன் நான் இருப்பேன் என்று சொன்னால் அதைவிட மோசம் வேறு ஒன்று கிடையாது. ஆக இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? is doomed to ruin and rejection. He will be cast out and expelled from the church. இந்த உப்பு சாரம் இல்லை என்று சொன்னால், யார் ஒருவர் உப்பு சாரம் இல்லாமல் இருக்கிறாரோ, இந்த கிறிஸ்தவ சாரம், கிறிஸ்தவ குட்னஸ் நமக்குள்ளாக இல்லை என்றால், they will be automatically expelled themselves from the communion of the church. திருச்சபையின் ஐக்கியத்திலிருந்து தானாக அவர்கள் விலகி சென்று விடுவார்கள்.
அந்த உப்பு தன்மை இந்த திருச்சபை வாழ்க்கையிலே நமக்கு இல்லை என்று சொன்னால், எவர் ஒருவருக்கு அவ்விதமான சூழ்நிலை இல்லையோ அவரால் திருச்சபைக்குள்ளாக வர முடியாது. அவரை யாரும் வெளியே போய் என்று சொல்ல வேண்டியதே கிடையாது. அவராகவே தானாக வெளியே போய் விடுவார். ஏன் என்று சொன்னால், இங்கு இருக்க வேண்டியவர்கள் சாரத்தன்மை உடையவர்களாகத்தான் இருக்க முடியும். சிலர் இருப்பார்கள், நான் உப்பை போன்றிருக்கிறேன், சாரத்தன்மையோடு கூட நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் உப்பு வெண்மையாக இருக்கும், சாரத்தன்மை இருக்காது. பார்ப்பதற்கு அவர்கள் உப்பாக தோற்றம் அளிப்பார்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்தவ அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அவர்களுக்குள்ளாக இருக்காது. அவர்கள் உள்ளே அமர்ந்திருந்தாலும் they will be expelled from the communion. நீங்கள் என்னத்தான் ஒரு உப்பாக நான் இருக்கிறேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக வருகிறேன், ஆலயத்துக்கு காணிக்கை கொடுக்கிறேன், ஆலயத்திலே முன்னே அமர்ந்திருக்கிறேன், ஆலயத்தினுடைய எல்லா நடவடிக்கையும் பங்கு பெறுகிறேன் என்றாலும் கூட அந்த உண்மையான சாரம் உங்களிடத்தில் இல்லை என்றால் you will be expelled from the communion of the church. நீங்கள் தானாக உங்களுடைய பதவியையும் பொறுப்பையும் அந்த ஐக்கியத்தையும் இழந்து விடுவீர்கள். அதுதான் உப்பினுடைய போலியான தோற்றம். ஆக அன்புக்குரியவர்களே, நீங்கள் மண்ணுலகிலே உப்பாக இருக்கிறீர்கள் என்கின்ற சிந்தனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவிலே தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், குறிப்பாக எல்லா வசனங்களிலும் பாக்கியவான்கள் 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 என்று சொல்லிவிட்டு அந்த 9 வசனங்களுக்கு பின்பதாக வருகின்ற செய்தியிலே ஆழமான ஒரு ஓமையை சொல்லி, ஏதோ உப்பு என்று சொல்லுகிறார் என்று பெருமையாக நினைப்போம் என்று சொன்னால், அந்த இடத்திலே உப்புக்குள்ளாக இருக்கிற எத்தனை விதமான அழுத்தங்களை அந்த கேட்கிற உள்ளங்கள் மத்தியிலே விதைத்து அவருடைய பொறுப்பை வெளியே இயேசு கொண்டு வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, you are the light of the world. நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்தில், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. You are the light of the world. A city built on a hill cannot be hid. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது. நீங்க மலை பகுதிக்கு செல்வீர்கள் என்று சொன்னால், கொடைக்கானல், ஊட்டி, ஏலகிரி, ஏற்காடு இவையெல்லாம் நீங்கள் சென்று பார்ப்பீர்கள். டார்ஜிலிங் கூட பாருங்க. கீழிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த மலை ரொம்ப அழகாக இருக்கும். இரவிலே அதனுடைய வெளிச்சமெல்லாம் அழகாக பிரகாசிக்கும். நான் இளைஞனாக இருக்கிற போது ஏற்காடு மலைவடிவாரத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரி வீட்டில் சென்று மாலை நேரத்தில் நான் அந்த ஏற்காடுடைய அந்த மலையை ரசித்து நான் பார்ப்பேன். அந்த மலையில இரவு நேரத்தில் பஸ், பேருந்துகள், வாகனங்கள் ஏறுகின்ற அந்த லைட் வெளிச்சம் இப்படி போய் அப்படி பெண்ட் பண்ணி மறுபடியும் போய் மறுபடியும் பெண்ட் பண்ணி அது பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருக்கும். இன்னும் சற்றே மேலே பார்த்திருந்தால் அந்த ஊரில் இருக்கிற பிரகாசமான வெளிச்சங்கள், ஒருவேளை பிரகாசமாக இருக்குதோ இல்லையோ தெரியாது, சின்ன லைட்டாக இருந்தால் கூட அது தூரமாக அதிக பிரகாசமாக அது காட்சி கொடுத்து கொண்டிருக்கும். பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருக்கும். ஆனால் இதை அவர் சொல்லும் பொழுது மிக ஆழமான அர்த்தத்திலே இயேசு இதனை சொல்லுகிறார். A city built on a hill cannot hide itself. மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைத்திருக்க முடியாது. எபேசிய திருமுகத்திலே 5ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? All Christians are light in the Lord and must shine as lights. ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக நீங்கள் வாழுங்கள். For once you were darkness, but now in the Lord you are light.
Live as the children of light. ஒரு காலத்தில் நீங்கள் இருளிலே இருந்தீர்கள், இப்போது ஒளியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஒளியிலே இருக்கிறீர்கள். நாம் எப்போதுமே சிலவற்றை மறந்துவிடக்கூடாது. நாம் கையிலே மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வெளிச்சம் மிக எச்சரிக்கையாக வைத்திருக்க வேண்டிய வெளிச்சம். ஏனென்றால் இருளில் இருக்கிற அத்தனை மக்களுடைய கண்களும் நம்மைத்தான் நோக்கி கொண்டிருக்கும். எவர் ஒருவர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறாரோ அவரைத்தான் நோக்கி கொண்டிருக்கும். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், கடவுளுடைய பிள்ளை, ஒளியின் பிள்ளை, நான் ஆண்டவரை ஏற்றிருக்கிறேன், என் வாழ்விலே ரட்சிப்பு இருக்கிறது, என் வாழ்விலே சந்தோஷம் இருக்கிறது, என் வாழ்விலே சமாதானம் இருக்கிறது நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், எல்லாருடைய பார்வை உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். அப்படி என்றால் live as a children of light, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பல நேரம் அவ்விதமாக நம்மால் நடக்க முடிவது கிடையாது. பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தில் கடவுளுடைய திருப்பணியினுடைய ஒரு சிறப்பு தன்மையாக அந்த இடத்துல சிலவற்றை சொல்லுகிறார்கள். அப்போதுதான் நீங்கள் நெறிகட்ட சீரழிந்த தலைமுறையினரையே குற்றமும் கபடற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளை திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். So that you may be blameless and innocent children of God, without blemish in the midst of crooked and perverse generation, in which you shine like stars in the world. அவர்கள் மத்தியிலே நீங்கள் சுடரொளியாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள், நட்சத்திரமாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்று பழைய மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. நீங்கள் நெறிகட்ட சீரழிந்த தலைமுறையை குற்றம் சாட்டப்படாதவர்களாய் மாசற்ற குழந்தைகளாய் இருக்கிற பொழுது நீங்கள் சுடவிடுகின்ற ஒரு தீபங்களாக நீங்கள் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 8ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது, மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்பற்றுபவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். Again Jesus spoke to them saying, I am the light of the world. Whoever follows me will never walk in darkness but will have the light of life. இந்த உலகத்திலே வெளிச்சத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த வெளிச்சத்தில் இருக்கும்பொழுது நம்மை எல்லோரும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். பல நேரம் நமக்குள்ளாக நான் பிரகாசமானவனாக மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கை ஒரு ஒளி பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் விரும்புகிறீர்கள். என் வாழ்க்கை மாற வேண்டும், என் வாழ்க்கை ஒளி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் ஒளி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை உங்களிடத்திலே வருகிறது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒளி கொடுக்கின்ற வாழ்க்கை இருக்கின்ற பொழுது என்ன விதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறீர்கள். வெளிச்சம் எதற்காக? வெளிச்சம் என்பது எனக்காக அல்ல. வெளிச்சம் என்னுள்ளாக இருக்குது என்று சொன்னால் அது பிறருக்கு கொடுப்பதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நான் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும், உயர்ந்த பொறுப்புக்கு நேராக செல்ல வேண்டும், உயர்ந்த பதவியிலே நான் அமர வேண்டும். எல்லாம் எதிர்பார்ப்பது நல்லதுதான், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அந்த நிலையில இருக்கிற பொழுது நான் என்ன விஷயங்களை செய்ய வேண்டும்? இந்த ஒளியை உடையவனாக மக்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நான் எவ்விதமாக இந்த ஒளி பெற்றவனாக செயல்பட வேண்டும் என்பது நம் முன்பாக இருக்கிற கேள்வி. கோட்டையை எதிர்நோக்கி தங்கள் கோட்டையை விட்டுவிட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதுபோல நாம் செல்ல வேண்டிய பாதையை நாம் செல்லாமல் எதையும் நாம் சாதித்து விட முடியாது.
2 விதமான விஷயங்களை இந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் நான் விளக்க விரும்புகிறேன். As the lights of the world, they are illustrious and conspicuous. நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்னால் என் வாழ்க்கை ஒரு முன் உதாரணமாக அமைய வேண்டும், எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். என் வாழ்க்கை ஒரு விசிபிலிட்டியாக இருக்க வேண்டும், திறந்த புத்தகமாக அது இருக்க வேண்டும். எல்லாருடைய கண்களும் வெளிச்சத்தை நோக்கி பார்க்கப்படுகிற பொழுது அது திறக்கப்பட்டதாக அது அமைய வேண்டும், அது முன் உதாரணமாக அமைய வேண்டும். அப்போதுதான் அதில் பாய்ந்திருக்கு. எனவே டிசைபிள்ஸ் சொல்லும்போது யூ ஆர் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட் என்று சொன்னால், நீங்கள் வெளிச்சம், இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வு வெளிச்சமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டு உள்ள ஒரு வாழ்வாக அது அமைய வேண்டும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, எல்லாம் தெரிந்துவிடும் உங்களுடைய லட்சணம் என்று விளக்கமாக சொல்லுகிறார். உயிரே இருக்கிற நீங்கள் ஒருபோதும் உங்களை மறைத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் அத்தகைய நற்பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே விளக்கி சொல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, as the lights of the world, they are intended to illuminate and give light to others. ஏதோ வெளிச்சத்தை உடையவனாக எல்லாம் என் கண்ணில் பார்க்குறாங்கிறதுக்காக நான் என் லைஃப்பை மட்டும் ஒழுங்காக வைப்பது முக்கியம் அல்ல. ஐ மஸ்ட் illuminate myself. I must illuminate the brightness to others. நான் எனக்குள்ளாக இருக்கிற வெளிச்சத்தை பிறருக்கு நான் பிரகாசிக்க செய்ய வேண்டும். நாம் இந்த திருவிழாக்களிலும் சரி, திருமண நிகழ்ச்சிகளிலும், நம்முடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள், ஈஸ்டர் கொண்டாட்டங்களே நம்முடைய ஆலயத்தை அலங்கரிக்கிறோம். சில இடங்களில் சில விஷயங்களை அலங்கரிக்கிறார்கள். இப்படி அலங்கரிக்கின்ற பொழுது அந்த வெளிச்சம் சரியாக எரியவில்லை என்று சொன்னால், என்னையா நீ போட்ட இவ்வளோ லட்சமாக செலவு பண்ணி நாங்கள் இந்த எலிவேஷன்ஸ் கொடுத்தா ஒரு பிரைட்னஸும் இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போலத்தான் லைட்ஸை வச்சிருக்கிறது முக்கியம் இல்லை, அது இலுமினேட் ஆக வேண்டும், அது பிரகாசிக்க செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த லைட்டுக்கு மதிப்பு. அதுபோல தான் இந்த உலகத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அதை அப்படியே நாம் ஒளிரச் செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதான் இந்த இடத்துல சொல்லும்போது அவர் சொல்லுவார், மத்திய நட்சத்திரம் 5ஆம் அத்தியாயத்தில் பார்க்கிற பொழுது, மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அதாவது உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஒரு மெழுகுவர்த்தியாக அழைக்கப்பட்டார். அப்படி மெழுகுவர்த்தியாக அழைக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் எங்கே கொண்டு செல்லப்பட்டது என்றால், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். The ministry of Jesus sent to Galilee are the lost sheep of the house of Israel. இஸ்ரேலுடைய காணியாட்சியிலே காணாமல் போன அந்த ஆடுகளாய் இருக்கிற அந்த புறையினத்த மக்கள் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பணி ஒரு சிறு மெழுகுவர்த்தியாக சென்றது. தன் வாழ்வை அழித்து பிறருக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தியாக அவருடைய வாழ்க்கை சென்றது. ஆக நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும்? நம்முடைய நற்செய்தி பிரகடனம், நம்முடைய தூய்மையான வாழ்க்கை, இதன் அடிப்படையிலே how our light must shine என்று பார்த்தால், by doing such good works as men and women may see. ஆண்களும் பெண்களும் நம்முடைய நல்ல செயல்களை பார்க்கும்படியாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். இது ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல பேருடைய வாழ்விலே இது ஓகே ஆகிடும். எப்படின்னா, பல பேர் பார்க்கும்படியாக என் வெளிச்சம் பிரகாசிப்பது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இட்ஸ் ஓகே. யூ ஆர் தி லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லுகிற போது இந்த வெளிச்சத்திலே முதல் பாகம் ஓகே. மற்றவர்கள் பார்க்கும்படியாக, ஆணும் பெண்ணும் மக்கள் கூட்டம் என்னை பார்க்கும்படியாக என் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று பலர் செய்கிறார்கள்.
ஒரு ஒரு 1000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்கணுன்னா அப்படி எண்ணி ஒரு 10 நிமிடம் எண்ணி அந்த நோட்டை எடுத்து 10 பேர் பார்க்குற மாதிரி கொடுக்கறது. இவர் நல்லா செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான நேரத்தில் அப்படி கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ பிக்சர்ஸ் இப்படி நிற்கிறது, வீடியோ படிக்கிறது, இட்ஸ் ஓகே, நல்லது தான். நம்முடைய தலைமைத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உயர்த்துவதற்கான முயற்சி எடுக்க வேண்டாம்னு சொல்லவில்லை, எடுக்க வேண்டியது தான். ஆனால் அது போதாது. அதை தான் இங்கே சொல்கிறார் அவர். நீ மனுஷன் நற்கையை கண்டு அப்படின்றது அதில் அந்த பாட்டை தான் நம்ம செய்கிறோமே தவிர, our light must shine in what way? By doing such good works as men and women may see. அதே சமயத்தில் for what end our light must shine? எப்படி நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், that those who see your good works may be brought not to glorify you but to glorify your Father who is in heaven. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மாற்றி முறை செய்ய வேண்டும். நீங்கள் எப்போதும் என்னை புகழ வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்று விரும்புவதில்லை தவிர, உங்களை புகழ்மிக்க நிலையிலே கொண்டு வந்த அந்த ஆண்டவர் புகழப்பட வேண்டும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைப்பது கிடையாது. அங்கதான் பிரச்சனை இருக்கிறது. இந்த வெளிச்சமாக நான் இருப்பதனாலே என்னை போற்றுங்கள் என்று நான் சொல்லுகிறேனே தவிர, இந்த வெளிச்சத்துக்கு காரணமாய் இருக்கிற காரணகர்த்தாவை போற்றி புகழ்வதிலே நான் குறைந்து விடுகிறேன். மனுஷர் உங்கள் நற்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடு அப்படி இருக்கிறதா? இன்றைக்கு ஆங்காங்கே போட்டி பொறாமைகள் நிறைந்த உலகத்திலே அவரவரை புகழ்பாடுகின்ற கூட்டங்கள் பெருகிக் கொண்டு தான் இருக்கின்றது. ஏதோ ஒன்றை நான் சாதித்தாலும் சாதிக்காவிட்டாலும் பட்டாசு வெடித்தும் அங்கே வெடிகளை வெடித்தும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த புகழுக்கு நான் காரணமாக நான் இருக்கிறேனா என்று சொன்னால், இதை காட்டிலும் என்னை இந்த புகழுக்கு நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற அவருக்குரிய போற்றுதலை நான் கொடுத்திருக்கிறேனா என்று சொன்னால் வெளிச்சம் பிரகாசிக்கவில்லை. இதைத்தானே பரிசேயர்களும் வேதபாரகரும் சதுசேயர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். வந்தனங்களை விரும்பினார்கள். சந்தை வெளிகளிலே தங்களை முதன்மை நிலையிலே நிறுத்த வேண்டும் என்று இதைத்தானே அவர்கள் விரும்பினார்கள். இது அவர் சொன்ன வார்த்தை அல்ல. பூமிக்கு உப்பா இருக்கு என்று சொன்னால் உங்களை கரைத்து பிறருக்கு சுவை தரக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை எரிக்க கொடுத்து நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சத்தை தர வேண்டும். சொல்லுவாங்க, நீ கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ ஒரு மெழுகுவர்த்தியாக இருந்து உன் வாழ்க்கையை இழக்க தயாராக இருக்க வேண்டும். ஒரு சிறு மெழுகுவர்த்தியாய் இருக்க முடியாதவர் மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கமாக அவர் பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்க முடியாது. Salt and light are the world transforming symbols. உப்பும் ஒளியும் உலகை மாற்றுருவாக்கும் அடையாளங்கள். உலகத்தை மாற்றுருவாக்கத்துக்கு நேராக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முகவர்களாக நாம் இருக்கிறோம். We are called to be the salt and light and are agents of our God to transform this world. இந்த உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஆண்டவருடைய முகவர்களாக நாம் இந்த உலகத்தில் உப்பாகவும் ஒளியாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன விதத்தில் நாம் இதை செய்ய போகிறோம்? சிம்பிளாக 2 ஓமையின் மூலமாக நீங்கள் பூமிக்கு உப்பு ஒளி இறைமக்கள். சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார். ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி சொல்லிவிட்டார். கேப்சலுக்குள்ள ஒரு மருந்து ஏற்றுற மாதிரி அழகான கேப்சலுக்குள்ள கடினமான ஒரு மருந்தை ஏற்றிவிட்டு சென்று இருக்கிறார். நீங்கள் உலகத்திலே உப்பாகவும் ஒளியாகவும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய பண்புடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. ஆக அன்புக்குரியவர்களே, இறை மக்கள் என்று சொல்லுகின்ற நாம் என்னையும் சேர்த்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே கடவுளுக்கு உப்பாக ஒளியாக திகழ்வதிலே சரியான பங்களிப்பை நாம் கொடுத்திருக்கிறோமா என்ற சிந்தனையை நாம் முன்வைக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் இறைமக்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே கட்டாயம் நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டிருக்கிற நாம் மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் பயனில்லை. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து பயனே இருக்க முடியாது.
50 வருஷம் ஆயிடுச்சு, 60 வருஷம் ஆயிடுச்சு, 70 வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் மன திரும்பல, இப்படி தான் இருக்குன்னா அது என்ன பயன் இருக்குது? ஏதாவது ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொண்டுதானே செல்ல வேண்டும். ஆக அந்த நிலையிலே கடவுள் நம்மை சிறப்பாக வழிநடத்தும்படியாக ஆண்டவருடைய திருக்கரத்தை நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம்.